எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான கார்டா இருந்தாலும், ஒரு சில எச்சரிக்கைகள் இருக்கு. அத சொல்லிறலாம். உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்குங்கிறது கண்டிப்பா ஒரு உறுதி. ஏன்னா, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஆனால், அந்த இடத்துல என்ன கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெண்ணா இருக்கிற பட்சத்தில, உங்களுக்கு உங்களுடைய முடிவு தான் கரெக்ட்டா இருக்கும். உங்க குடும்பத்தில மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்க நுண்ணறிவாற்றல்லாம் அதிகமாவே இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா, பொருளாதார முன்னேற்றம் தங்க நகை வாங்குற அளவுலாம் எனக்கு வருமானம் இருந்துச்சான்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறமும் கூட இல்ல. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? ஜோதிடர் யுகம் நேயர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். அச்சச்சோ, நம்ம ஜாதகத்துல சனி பகவான் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படிலாம் சொல்றாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளவுதான், சனி பிடிச்சிக்கிருச்சு, அப்படி இப்படி நிறைய பேர் பயப்படுவாங்க. இதுல வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடாரு. எந்த ராசியிலனா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா? அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்துல இருந்து, அதாவது மீனத்துல இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்துல யார் இருக்கா? குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பெயர்ச்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்துல தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையா யாரை பார்க்குறாரு? நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு. எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி, குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பெயர்ச்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு? பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்வோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்துல அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சிருக்காங்கன்னா அது வெளியில வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒவ்வொரு ராசியருக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. மிதுன ராசி நேயர்களுக்கான இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி காலம் இந்த டைரக்ட் ஆரோட மூலமாக என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கார்டாக இருந்தாலும் ஒரு சில எச்சரிக்கை இருக்குது, அதை சொல்லிடலாம். உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு உறுதி. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய முதல் வணக்கம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு தான் இருக்கும். எந்த ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க இல்லை புதுசாக வீட்டில் என்ன சுப நிகழ்ச்சி வச்சாலும் சரி முதல்ல உங்களுக்கு குலதெய்வத்திட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவீங்க, உத்தரவு வாங்கிடுவீங்க. அது எப்போவே நீங்கள் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களது குலதெய்வம் உங்களை கைவிடாது. இதுதான் ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் கீழே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு காசுலாம் ரொம்ப அள்ளி கொடுக்காங்க. அப்படிங்கும்போது இந்த திருமண காலகட்டத்தில் இந்த வரதட்சணை வச்சு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இல்லை நான் வரதட்சணை தாரேன்னு சொல்லிட்டு தராமல் அதன் மூலமாக, இல்லைனா வரதட்சணை அளவு சக்திக்கு மீறி கேட்குறது, அதன் மூலமாக ஒரு சண்டை. அப்படிங்கும்போது அந்த திருமணம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பொறுமையாக இருக்கிற பட்சத்தில் விட்டு கொடுக்குற பட்சத்தில் திருமணம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெண் வீட்டாரோ இல்லை ஆண் வீட்டாரோ அந்த ஆண் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வரதட்சணை இவ்வளோ வேணும்னு சொல்லி அவங்களுடைய ஒரு நபர், அதாவது ஒரு ஆண் நண்பர் மூலம் தான் கேட்டுப்பாங்க. அது ஆண் மாமனாராக இருக்கலாம், மாப்பிள்ளையாக இருக்கா, யாரானாலும் இருக்கலாம், இல்லைனா அந்த மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய பையன் இல்லை எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அந்த உறவை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. மிதனராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்கள் உறவை விட்டு போய் திருமணத்திற்கு முடிகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, காதல் திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுடைய காதலை சொல்கிறாங்களா, அந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் அவங்க காதலை சொல்கிறாங்களா, என்ன பண்ணுங்கன்னா சரிப்பா கொஞ்ச நாள் போகட்டும், பொண்ணு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகு, இல்லை நான் பேசி முடிக்கிறேன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழியை பாருங்கள். நீங்கள் எதிர்த்து ரொம்ப கோபமாக பேசிட்டீங்க, இல்லை அவங்கள புரிஞ்சுக்காம வார்த்தைகள் விடுறது மூலமாக உங்களை மீறி அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதோட துணைக்கார்டு அந்த கார்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது அவங்களுக்கு பின்னாடி எத்தனை கோப்பம் இருக்குது. ஆனால் அத்தனையும் தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க. அத்தனை கோப்பையும் தாண்டி திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு எந்த சொத்து எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை எனக்கு வாழ்ந்தாலும் சரி, எனக்கு நான் விரும்பின பையனோட அல்லது நான் விரும்பின பெண்ணோட தான் போவேன்னு சொல்லி அவங்க உறவு வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. திருமணம் முடிவு வரைக்கும் ஏதாவது ஒரு தடங்கள்னால திருமணம் வேண்டான்னு சொன்னாலும் அவங்கள மனசால பிடிச்சிருக்கும், அவங்க போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிதுனராசியை பொறுத்தளவுக்கு ஒரு உறவு உங்களை விட்டு போகுது என்றால் அது அவங்களுக்கு காதல் திருமணம் பண்ணிட்டு போகக்கூடிய உங்கள் பிள்ளைகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசின் நாணயம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய முடிவு தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் நுண்ணறிவாற்றலாம் அதிகமாகவே இருக்கும். என்ன ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் தெரியுமா? 5 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து படிக்கணும், அதுக்கடுத்து ரொம்ப போய்கிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. உங்களை பார்த்தலாம் படிக்காதவங்க மாதிரியே தெரியாது படிக்கலைனாலுமே. ஆனாலும் ஒரு அரசியோட தோரணையோட ஒரு இடத்துல உட்காருவீங்க. அப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு கம்பீரமாக உட்காருவீங்க. ஒரு 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 அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிருக்கீங்க, இந்த ஏஜ்லாம் முடிய போதுனால லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
அதன் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களை மதிக்காத போனவங்க அத்தனை பேரும் உங்களை தேடி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சனி வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பெரிய ஒர்த்தான டைம் இந்த டைம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி தரதா இந்த அரசனின் ஆணை. இது சும்மா உட்காரலங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய கிரீடம் தலையில் இருக்குது. அந்த கிரீடம் வந்து ஒரு எந்தவித நிலைப்பாடும் இல்லாமல் ஒரு சமநிலைத்தன்மையோடு இருக்குது. எந்தவித தலைக்கணம் இல்லாத ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்காங்க. கையில் தங்க நாணயம் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது பொருளாதாரமும் குறைவில்லாமல் இருக்குது. எந்தவித மாற்றம் பொருளாதாரம் தடங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதற்கு முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம குரு பெயர்ச்சி இந்த ஜூன் 2 நல்லா இருந்தாலுமே ஒரு சின்ன பிரச்சனையாக நம்ம வாய் வார்த்தை மூலமாக நிறைய இடத்துல வம்பிழுத்து வச்சுட்டோம். அதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கிற வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பொருளாதார முன்னேற்றம் தங்க நகை வாங்குற அளவுலாம் எனக்கு வருமானம் இருந்துச்சான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறமும் கூட இல்லை. ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சியில் நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு குண்டுமணி தங்கமாவது நீங்கள் வாங்கிடுவீங்க நிச்சயமாக. சரி, நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவன் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கே அதன் மனமாற்றம், உங்களுக்கே தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் படப்படப்படன்னு டென்ஷன் ஆயிடுவீங்க, டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அந்த மாதிரியான எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு அந்த சிவன்கிட்ட போய் காலடியில் சரணடைஞ்சிருங்க. உங்களுக்கு நீ பதட்டப்படாத, அவங்க கூட நான் இருக்கிறேன், இந்த மாதிரி மனநிலையில் இந்த முடிவு எடுன்னு சொல்லி உங்கள் பக்கத்துல இருந்தே அவர் சொல்லுவார். இதை நீங்களே உணர்வு பூர்வமாக புரிஞ்சக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. சிவன் வழிபாடு பண்ணுங்க. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.